Welcome to our B Genius YouTube channel. 11th standard, first lesson, basic concepts of chemistry and chemical calculations. இந்த லெசனில் உள்ள redox reaction in terms of oxidation number அப்படிங்கிற டாப்பிக்கும் types of redox reaction அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வரும். இல்லை 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், கூடவே ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ லெசன்குள்ளார போகலாம். டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ், இதில் ஏதாவது சொல்கிறோமா? ஆமாம் சொல்கிறோம். இப்போது ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன, ரெடக்ஷன் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லியிருப்போம், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லியிருப்போம், இல்லை ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லியிருப்போம். அதில் சொல்லாத இன்னொரு கான்செப்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னாலும் ஆக்சிடேஷன். அப்போ ரிடக்ஷன் சொன்னால் அப்படியே மாற்றி அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ். இதை ரிடக்ஷன் சொல்கிறோம். அப்போ ரிடாக்ஷனை எப்படி சொல்கிறோம்? ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சேர்ந்து நடந்தால் அதுக்கு பேர் ரிடாக்ஸ். டியூரிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் the oxidation number of element changes. A reaction in which oxidation number of the element increase called oxidation. A reaction in which it means oxidation number decreases is called reduction. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், KMnO4 எடுத்துட்டு FeSO4 கூட போட்டோம் அப்படின்னா in presence of sulfuric acid K2SO4, MnSO4, Fe2SO4 thrice H2O கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா KMnO4 ஆக்சிடேஷன் நம்பர், KMnO4 உள்ள Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள் +7. அதே இங்கே MnSO4 Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள் +2. அப்போ +7லேருந்து +2 குறைஞ்சிருக்கு. அப்போது ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் அப்படின்னா இது ரிடக்ஷன். இதில் FeSO4 பாருங்கள், FeSO4 Feயினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அந்த பக்கம் உள்ள Feயில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா +3. ஸோ +2லேருந்து +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ்னால் ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ்னால் ரிடக்ஷன். இப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை. இப்போ KMnO4 பார்த்தீங்கன்னா KMnO4 இது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறதுல எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே எல்லாருமே கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டு மட்டும் பார்க்கலாம். இப்போ KMnO4 பாருங்களேன், KMnO4 Mn வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ பொட்டாசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 ஜென்ரலாக, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா -2, சல்ஃபர் +6, குளோரின் -1, குளோரினுக்கு மாறும், ஹைட்ரஜனுக்கு +1, நைட்ரஜனுக்கு +5. எலிமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே 0. எலிமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. ஓகே, இப்போ KMnO4 பாருங்கள், KMnO4 Mn தான் கால்குலேட் பண்ணணும், அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். பொட்டாசியத்துக்கு 1, K is equal +1. ஓகே, +1, Mnக்கு X ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் -2 கொடுத்துருக்கேன். ஸோ -2 × 4 is equal to 0. எல்லாத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஆட் பண்ணிவிட்டு =0 போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும், இது -8 ஆகும், இங்கே +1, -7, அந்த பக்கம் போனால் +7. அப்போ KMnO4 Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +7. இப்போ இன்னொரு பார்க்கலாம், Fe2SO4 thrice. இப்போ Feக்கு நான் கால்குலேட் பண்ணணும். Fe என்ன பண்ணால் எக்ஸ்னு வச்சுக்கலாம். எத்தனை Fe இருக்குது? 2, 2x.
இப்போ 3 இருக்கு இல்லைங்களா, அதை 3 எடுத்து முன்னாடி போட்டுக்கலாம். அது SO4 இருக்குது. சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 6, ஆக்சிஜன் வந்து -2, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 4. ஸோ -2 × 4 + 6 ஹோல் ப்ராக்கெட் போட்டு 3 போட்டுடலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா -8 + 6 பண்ணிங்கன்னா -2 வரும். வெளியில் இருக்குது 3 இருக்குது. அப்போ 3 × -2 -6 ஆகிடும். அந்த பக்கம் போனால் +6 ஆகிடும். 2x = 6னா x = 3. அப்போது Fe2SO4 த்ரைஸில் Feனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா +3. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்கும், கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன. இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுது, அதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடேஷன் பண்ணுதுன்னா யாரை பண்ணும், இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் FeSO4. இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, KMnO4 எடுத்துகிட்டு FeSO4 போட்டோம்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிடில் MnSO4 Fe2SO4 த்ரைஸ் ஃபார்ம் ஆகுது. இதில் KMnO4 வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணும், ஆக்சிடேஷன் பண்ணும். யார் ஆக்சிடேஷன் பண்ணும், FeSO4 ஆக்சிடைஸ் பண்ணும். இப்போ ஆக்சிடேஷன் என்ன அர்த்தம், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். அதாவது இது ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் FeSO4 இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா Fe2SO4 த்ரைஸ் இருக்குது. FeSO4ல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +2. அதே Fe2SO4 த்ரைஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3. ஸோ +2லேருந்து +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஆக்சிடேஷன். அப்போது இந்த KMnO4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணது என்ன பண்ணியிருக்கு, FeSO4 ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கு. அங்கே Fe2+ வந்து Fe3+ மாறி இருக்கு, அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்கிறீங்க, அப்போ இது என்ன ஆகும், இது ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் வந்து டிக்ரீசஸ் ஆகும். இப்போ இந்த KMnO4லேயே பார்த்துருந்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க KMnO4 அதில் +7 மேங்கனஸ்க்கு பார்த்தீங்கன்னா +7 இருக்குது. அந்த +7 என்னவா குறையுதுன்னா +2 குறையுது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது, அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூஸ் ஆகுது. இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுதான் போதும், அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து ஈஸியாகும். இதனுடைய அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள். ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், ரிடக்ஷன் பண்ணும், இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ரிடக்ஷன் பண்ணும். ரிடக்ஷன் என்ன அர்த்தம், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரி, இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் ரிடக்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ்னா என்ன அர்த்தம், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே ரியாக்ஷன் பாருங்கள், இப்போ சொன்ன கான்செப்டே திருப்பி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இன் திஸ் ரியாக்ஷன் மேங்கனஸ் அண்ட் பொட்டாசியம் பர்மாங்கனேட், கீழே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் KMnO4ல் உள்ள Mn ஃபேவர்ஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா FeSO4 இருக்குது, அது என்ன மாறுது, ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாறுது. ஃபெரஸ் சல்ஃபேட்டாக ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாறுது. எப்படின்னா பை கெய்னிங் எலக்ட்ரான்ஸ். யார் கெய்னிங் எலக்ட்ரான், பொட்டாசியம் பர்மாங்கனேட் கெய்னிங் எலக்ட்ரான்ஸ். அதனால் பொட்டாசியம் பர்மாங்கனேட் பார்த்தீங்கன்னா they get reduced. இந்த reagents, எந்த reagent, KMnO4. Such reagents are called oxidizing agents or oxidant. Oxidizing agent or oxidant. அப்படியே reducing agent. Similarly, the reagent which facilitate reduction by releasing electron. இப்போ வந்து FeSO4 எடுத்துக்கோங்க. இப்போ FeSO4 வந்து reducing agent ஆக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோமே. அப்போ FeSO4 என்ன பண்ணுதான், அது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணுது, பட் அது ஆக்சிடைஸ் ஆகுது. அப்படின்னா ரிலீஸிங் எலக்ட்ரான். அந்த FeSO4 தான் என்ன சொல்கிறாங்க, ரிலீஸிங் எலக்ட்ரான் அண்ட் கெட். அப்போ ரிலீஸிங் எலக்ட்ரான் என்ன அர்த்தம், கெட் ஆக்சிடைஸ் ஆர் கால் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்குறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். காம்பினேஷன் அப்படின்னாவே நமக்கே தெரியும், ரெண்டு கம்பைன் ஆகி ஒன்று ஃபார்ம் ஆகிறது. ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை காம்பினேஷன் சொல்லுவோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன அர்த்தம்,
ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரு ரியாக்ஷன் நடந்தால் அதுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ என்ன மாதிரி பார்த்துட்ருக்கோம், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சிடேஷனும் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆனால் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட். இப்போ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் பாருங்கள், டூ சப்ஸ்டன்ஸ் கம்பைன், ரெண்டு சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகி டு ஃபார்ம் a single compound or called combination. இப்போ கார்பன் எடுத்துக்கிறோம், கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 0, ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 0. இது எல்லாமே எலமெண்ட். என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆக்சிடேஷனில் பாருங்கள் 0லேருந்து +4, அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் என்ன, ஆக்சிடேஷன். ரிடக்ஷன் பாருங்கள், ஆக்சிஜன்லேருந்து CO2 உள்ள O2, இங்கே O2 பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அங்கே உள்ள O2வில் பார்த்தீங்கன்னா -2. இப்போ 0லேருந்து -2 ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் நம்ம ரிடக்ஷன் சொல்கிறோம். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே ரியாக்ஷன் நடக்குது. ரைட். அடுத்து டீகம்போஷன் ரியாக்ஷன்ஸ். டீகம்போஸ்னா காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு காம்பவுண்ட் வந்து பிரேக் ஆகி ரெண்டு ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து டீகம்போஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் காம்பவுண்ட் பிரேக்ஸ் டவுன் இன்டு 2 or more காம்போனன்ட். இப்போ காம்பவுண்டும் பிரேக் ஆகி 2 or more காம்போனன்ட் ஃபார்ம் ஆகுது, ஆர் கால்ட் டீகம்போஷன் ரியாக்ஷன்ஸ். தீஸ் ரியாக்ஷன்ஸ் டு ஆப்போசிட் டு காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆப்போசிட்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு ஆப்போசிட். In this reaction, the oxidation number of different element in the same substance is changed. கொடுத்துருக்கிறது ஒரே சப்ஸ்டன்ஸு, பட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். யார், இங்கே ஒரு ஆக்சிஜன் எலமெண்ட்டு, இங்கே குளோரின். இப்போது இங்கே ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா -2 இருக்குது, அந்த பக்கம் போகும்போது ஆக்சிஜன் 0 ஆகிடுது, அதாவது இன்க்ரீஸ் ஆகுது, -2லேருந்து 0 இன்க்ரீஸ் ஆகுது, இது ஆக்சிடேஷன். இதே குளோரின் பாருங்கள், +5ல் இருக்கு, அந்த +5 எங்கே போகுதுன்னா -1க்கு போகுது, அதாவது டிக்ரீஸ் ஆகுது. +5லேருந்து -1 டிக்ரீஸ் ஆகுது, அது ரிடக்ஷன். இப்போ என்ன சொல்லலாம், த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்னா குளோரின் ஆக்சிஜன் இந்த சேம் சப்ஸ்டன்ஸ், அதாவது KClO3 இஸ் சேஞ்ச் ஆகுது. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ டிஸ்பிளேஸ் அப்படின்னா இந்த வேர்ட்லேயே நமக்கு தெரியும், ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து எலமெண்ட்டோ ஆட்டமோ இன்னொரு எலமெண்ட் ஆர் ஆட்டத்தை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் an ion or an atom, ஒரு அயனோ ஆட்டமோ in a compound is replaced by an ion or atom of another element are called displacement reaction. ஒரு ஆட்டமோ ஒரு அயானையும் இன்னொரு ஆட்டம் ஒரு அயனால் டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். They are further classified into இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், CSO4 எடுத்துக்கிறோம், காப்பர் சல்ஃபேட். இந்த டயக்ராம் பாருங்கள், டயக்ராமில் CSO4 காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனு. மேலே இந்த ராட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஜிங்க்கு. இப்போ ஜிங்க் ராட் எடுத்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வச்சுருக்கோம். இப்போ என்ன வந்து ஜிங்க்கு அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் காப்பரை வெளியில் தள்ளிட்டு ஜிங்க் போய் உட்காந்துக்குது. அப்போது ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுது. காப்பர் சல்ஃபேட் இருக்கிற வரைக்கும் அது ப்ளூ கலராக இருந்தது, காப்பருக்கு பதிலாக ஜிங்க் போய் உட்காந்ததுக்கப்புறம் அது கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ காப்பருக்கு பதிலாக ஜிங்க் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு. இது பாருங்கள், ஜிங்க் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, அதே ZnSO4ல் +2 இருக்குது. அப்போ 0லேருந்து +2க்கு போயிருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், அப்படின்னா ஆக்சிடேஷன். இப்போ CSO4ல் பார்த்தீங்கன்னா +2, CUக்கு வந்து 0, +2லேருந்து 0 வந்து குறைஞ்சிருக்கு, அப்போ ரிடக்ஷன். இந்த CSO4க்கு +2, ZnSO4ல் Znக்கு +2, இதெல்லாமே முன்னாடி கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜிங்க் எடுத்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வச்சுருவோம். அது இதே இங்கே place zinc metal strip in an aqueous copper sulfate solution.
ஸோ ஜிங்க் மெட்டலை எடுத்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வச்சாச்சு. டேக்கன் அ பீக்கர். அப்சர்வ் த சொல்யூஷன். இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ளூ கலர் ஆஃப் த சொல்யூஷன் ஸ்லோலி ரெடியூஸ்ட். அதாவது இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஃபைனலி டிஸ்அப்பியர்டு. அந்த ப்ளூ கலர் போயிடுது. But the zinc metal strip become coated with a brownish metallic copper. அந்த ஜிங்க் மேலேயும் பார்த்தீங்கன்னா காப்பரோட இந்த ப்ரௌனிஷ் காப்பர் வந்து மேலே படிஞ்சிருது. திஸ் இஸ் டியூ டு ஃபாலோயிங் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். காப்பர் சல்ஃபேட் ஜிங்க் கூட போட்டோம்னா காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள காப்பருக்கு பதிலாக ஜிங்க் போய் உட்காந்துக்குது. அப்போ ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுது. அடுத்து நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஜிங்க் எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட போட்டோம்னா ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது. ஜென்ரலாக ஒரு மெட்டலை எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட போட்டோம்னாவே மெட்டல் குளோரைடாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா எது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஜிங்க் கூட சிஎல் உட்காந்துருக்கு, ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுருச்சு. அதாவது குளோரின். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் இப்போ 0. அப்போ +1லேருந்து 0 குறைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 0, ஜிங்க்கு வந்து 0. ஜிங்க் குளோரைடில் ஜிங்க்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அப்போ 0லேருந்து +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரே எலிமெண்ட் ஆக்சிஜன் ரெண்டாக பிரியுது. ஓகே, இங்கே பார்த்தா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது ஆக்சிஜனுக்கு. அது இங்கே பாருங்கள், ஆக்சிஜனுக்கு பார்த்தா -2, இங்கே -1, இங்கே -2. அது இன்னொரு இடத்துல ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 0. இப்போ -1லேருந்து -2 பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, அது ரெடக்ஷன். -1லேருந்து 0 போயிருக்குன்னா அது இன்க்ரீஸ் ஆக்சிடேஷன். அப்போ சேம் எலமெண்ட் மூலியமாகவே சேம் எலமெண்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இன் சம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் the same compound can undergo both oxidation and reduction. அதாவது சேம் காம்பவுண்ட் அண்டர்கோ போத் ஆக்சிடேஷன் ஆஸ் வெல் அஸ் த ரெடக்ஷன். ஒரே காம்பவுண்டு ஆக்சிடேஷனும் ரெடக்ஷனும் நடந்தா இன் சச் ரியாக்ஷன் the oxidation state of one and the same element, ஒரு element same element, one and the same element is both increased. ஒரு element உடைய oxidation state increased or decreased. These reactions are called disproportionation reaction. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ குளோரின் எடுத்து KOH கூட போட்டோம்னா KCl KClO3 + 3H2O. இப்போ குளோரின் பார்த்தீங்கன்னா இங்கே 0, இங்கே +5. இப்போ 0லேருந்து +5 போச்சுன்னா அது ஆக்சிடேஷன் இன்க்ரீஸ். அதே Cl2லேருந்து அது 0லேருந்து -1 போச்சுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ், அது ரெடக்ஷன். அடுத்து காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். In metal displacement reaction, we learned that zinc displaces copper from copper sulfate solution. இப்போ நம்ம மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். ஜிங்க் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் உள்ள காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ஜிங்க் சல்ஃபேட் மாறுச்சு. இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, let us examine whether the reverse reaction takes place or not. அதாவது மாற்றி வச்சோம்னா, அதாவது இங்கே காப்பர் சல்ஃபேட் பதிலாக ஜிங்க் சல்ஃபேட்டு, இங்கே ஜிங்க்குக்கு பதிலாக காப்பர். அப்போ காப்பர் எடுத்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் வச்சா என்ன நடக்கும்? பிளேஸ் மெட்டலிக் காப்பர் ஸ்ட்ரிப் இன் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். அப்படி வச்சோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? இஃப் காப்பர் ரீப்ளேசஸ் ஜிங்க் ஃப்ரம் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் என்ன பண்ணியிருக்கணும்? ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ Cu2+ அயான் would be replaced into release into solution. Cu2+ அயான் வந்து சொல்யூஷனில் ரிலீஸ் ஆகிருக்கணும். அப்போ கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கணும்? இந்த கலர் ஆஃப் த சொல்யூஷன் would change into ப்ளூ கலர் மாறி இருக்கணும். அதாவது என்ன நடந்திருக்கணும்? காப்பர் எடுத்து ஜிங்க் சல்ஃபேட்டில் வச்சோம் அப்படின்னா
காப்பர் ஜிங்கை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். காப்பர் 2+ வந்து சொல்யூஷனுக்குள்ளே வந்திருக்கணும். காப்பர் சொல்யூஷனில் வந்துருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் என்ன கலராக மாறி இருக்கும்? ப்ளூ கலராக மாறி இருக்கணும். பட் நோ சச் சேஞ்ச் இஸ் அப்சர்வ்ட். இது மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. Therefore, we concluded that among zinc and copper, zinc has more tendency to release electron and copper to accept the electrons. zinc பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. காப்பர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? Let us extend the reaction to copper metal and silver nitrate solution. இப்போ வந்து நம்ம காப்பர் மெட்டலையும் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது காப்பர் மெட்டலை சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் வச்சோம்னா என்ன ஆகும்? Place a strip of metallic copper in silver nitrate solution. Take a beaker. After some time, this is due to the formation, the solution slowly turns blue of copper 2+. அதாவது அந்த கலர் எப்படி மாறுனா, அதாவது அந்த கலர்லெஸ்ஸாக இருக்கிறது சில்வர் நைட்ரேட்டு, காப்பர் அதோட கூட மிக்ஸ் ஆகும்போது ப்ளூ கலராக மாறுது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? காப்பர் ரீப்ளேசஸ் சில்வர் ஃப்ரம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். காப்பர் வந்து சில்வர் நைட்ரேட்டில் உள்ள சில்வரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அதனால் சொல்யூஷன் ப்ளூ கலராக மாறி இருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து காப்பர், இங்கே இருக்க சொல்யூஷன் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இதில் உள்ள காப்பர் இந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகி என்ன கலராக மாறிடுச்சு? ப்ளூ கலராக மாறிடுச்சு. அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. சில்வர் நைட்ரேட்டில் உள்ள சில்வருக்கு பதிலாக காப்பர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் நைட்ரேட் சொல்யூஷன் கிடச்சிச்சு. கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவாக மாறிடுச்சு. ரைட். நெக்ஸ்ட்டு, இட் இண்டிகேட்ஸ் தட் between copper and silver, copper has the tendency to release electrons, silver to accept the electrons. அப்போ ரிலீஸிங் டெண்டன்சி இருந்தால் தான் என்ன பண்ணும்? ரீப்ளேஸ் பண்ணும். From the above experimental observation, we can conclude that among 3 metals, releasing tendency is namely zinc, copper, silver. ஃபஸ்ட்டு யாருக்கு அதிகம் ரிலீஸிங் டெண்டன்சி? ஜிங்க்குக்கு. அடுத்து யார் கம்மி? காப்பருக்கு. அதோட கம்மி சில்வருக்கு. ஸோ ஜிங்க், காப்பர், சில்வர், த எலக்ட்ரான் ரிலீஸிங் டெண்டன்சி இஸ் இன் த ஃபாலோயிங் ஆர்டர். திஸ் கைண்ட் ஆஃப் காம்படிஷன் ஃபார் எலக்ட்ரான்ஸ் அமாங் வேரியஸ் மெட்டல்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு டிசைன் கால்வானிக் செல். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கால்வானிக் செல்லை டிசைன் பண்ண முடியும்.